கொடுங்க. அண்ணே, இந்தாங்க துண்டு. தேவையில்லை. பேசாதடி. ஜானகி, பகல்ல சண்டை போட்டுட்டு ராத்திரியில மறந்துட்டு போறவன் இல்ல ரகுராம். என் மகன் ரோஷக்காரன். உனக்கு உன் தங்கச்சி மகன் முக்கியம்னா அவனுக்கு இந்த குடும்பம் முக்கியம். யாருக்காகவும் தேவையில்லாம உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. அம்மா, அழுவாதம்மா. செத்து போன உன் தங்கச்சிக்கு நான் கருமாதி கொடுத்தத இந்த ஊரே நின்று வேடிக்கை பார்த்துச்சே. செத்து போன உன் தங்கச்சிக்கு நான் கருமாதி கொடுத்தத இந்த ஊரே நின்று வேடிக்கை பார்த்துச்சே. என்னங்க, நீங்க டைனிங் டேபிளுக்கு வரலன்னு தான் நானே சாப்பாடு கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் போலையா? நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனச கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து நடந்துக்கிறேன். ஆனா கடைசியில எல்லா கஷ்டமும் உங்களுக்கே வந்து சேருது. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேங்க. வாங்க வாங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன நடந்தாலும் கோவத்தை சாப்பாட்டுல காட்டக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி இருக்கலாமா? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எங்க கோவத்தை மனசுல அடக்கி வைக்காதீங்க. என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா இப்படி பேசாம சாப்பிடாம இருக்காதீங்க. என்னால தாங்க முடியல.
திட்டினாராமா? இல்லையே, ஏமா அப்படி நினைக்கிற? அப்பா பேசவே இல்லம்மா. அப்பா கோவமா இருந்தா 1 மணி நேரத்துல சரியாயிடுவாங்கன்னு நீதானமா சொல்லுவ? அது இல்லடா, அப்பா கோவமாலாம் இல்ல. அப்புறம் ஏமா சாப்பிட மாட்டேங்கிறாரு? ஆ, அது அது ஒண்ணும் இல்லடா. இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணி திதி கொடுத்தவங்க ராத்திரி வேளையில சாப்பிடக்கூடாதாம். அப்படி சாப்பிடாம இருக்கிறது தான் இறந்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா. அப்பா தானே சித்திக்கு திதி கொடுத்தாங்க. ஆமா. அதான் சாப்பாடு வேண்டான்ட்டாரு. பசிக்குமேன்னு நான் தான் கொண்டு வந்தேன். போ, நீ போய் படுத்து தூங்கு. செத்து போன உன் தங்கச்சிக்கு நான் கருமாதி கொடுத்தத இந்த ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சே. மாயா, 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 அம்மா கூப்பிடுறாங்க. I'm not deaf. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேம்மா, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். டார்ச்சர் பண்ணாம போங்க. ராத்திரி நேரத்துல சாப்பிடாம இருக்க கூடாதுமா. பசியோட படுத்தா நிம்மதியா தூக்கம் வராது. இந்தா. சாப்பிட்டா மட்டும் நிம்மதியா தூங்கிட முடியுமா? உங்க ஹஸ்பண்ட் என் அம்மாவை அனாதைன்னு சொன்னாரு. அது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. Let me be in peace. மாயா, அவரு என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு உனக்கு சரியா புரியல. அவர் தப்பான அர்த்தத்துல சொல்லலமா. ஆமா மாயா, நான் கூட முதல்ல தப்பா தான் நினைச்சேன். அப்புறம் அம்மா விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு. என்ன விவரமா சொன்னாங்க உங்ககிட்ட? உன் அப்பா என் அம்மாவை அனாதைன்னு திட்டுவாரு. அதுக்கு உன் அம்மா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்களா? அவங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷனுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு I'm not like you, nodding along with everyone. I'm Maya from America. I have got standards. இத பாருமா, கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கிட்டு அமைதியா யோசிச்சா உனக்கே புரியும். முதல்ல சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. சரி சரி, இன்னைக்கு நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இந்தா. சொல்லு.
என்ன திமிரு இருந்தா இப்படி நடந்துக்குவா? ஜானகி, சாப்பாட்ட நாமெல்லாம் சாமியா மதிக்கிறோம். இவ எவ்வளவு கேவலமா நினைக்கிறான்னு தெரியுதா? இவள போய் சின்ன பிள்ளைங்கிற, தாயில்லா பிள்ளைன்னு இவளுக்கு நீ கொடுத்த இடம் இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு. இது மட்டும் என் பையனுக்கு தெரிஞ்சது, அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்ண கையோட இன்னைக்கே இப்பவே இவளுக்கும் கருமாதி செஞ்சிருவான். அத்தை அத்தை, தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அத்தை. சொல்ல மாட்டேன். சொன்னா என் புள்ள தாங்க மாட்டான். சாப்பாட்டோட அருமை தெரிஞ்சவன். பரிமாறும் போது ஒரு பருக்க சிந்தினாலுமே அவனால பொறுத்துக்க முடியாது. ஏற்கனவே கோவத்தோடையும் பசியோடையும் இருக்கிறவங்கிட்ட போய் இத சொல்லி அவனை கொலை வெறிக்க ஆளாக்க நான் விரும்பல. ஜானகி, உன் தங்கச்சி மக கிட்ட சொல்லி வை. செதறி கிடக்கிற ஒவ்வொரு பருக்கைக்கும் அவ பதில் சொல்லியே ஆகணும். ஆண்டி, ஆண்டி, அண்ணே, அமெரிக்கா இன்னைக்கு ரொம்ப கோவத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க என்ன பூகம்பம் வெடிச்சதுன்னு தெரியல. நம்மளே ஒரு பூகம்பம்னு தெரியாம ஹாவுன்னா இங்க ஓடி வர. ஆண்டி, அண்ணே, ஆண்டி, ஆண்டி, மாமாயா? உக்கார் மாயா. என்னாச்சு மாயா, ரொம்ப டென்ஷனா வந்திருக்க? என்னால அங்க இருக்க முடியல ஆண்டி. நான் உடனே அமெரிக்கா கிளம்பணும். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ். நான் அங்க போனதும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் அனுப்புறேன். இங்க பாரு மாயா, முதல்ல எந்த விஷயத்தையும் கூலா டீல் பண்ண கத்துக்கோ. நம்ம இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. உன்னதான் சொல்றேன், சின்ன வயசு, நீ எவ்வளவு சாதிக்க வேண்டியது இருக்கு. புரியுது ஆண்டி, ஆனா என்னால முடியல. சரி, அப்படி என்னதான் நடந்துச்சு? இப்படி பதறிக்கிட்டு வந்திருக்க? என் அம்மாவுக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கவே ஒத்துக்கிட்டேன். ஆனா இவங்க என் அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியல. இங்க பாரு மாயா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்லு. அம்மாவுக்கு ஏதோ காரியம் பண்ணாங்க. முதல்ல என்ன வச்சுதான் பண்றதா பெரியம்மா ட்ரை பண்ணாங்க. சரி, கடைசியில பொண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
ரகுராமே பண்ணிட்டாரு. நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல. காரியமெல்லாம் முடிச்சிட்டு ஒரு அனாதைக்கு பண்றதா நினைச்சுதான் நான் பண்ணேன்னு அவர் சொல்றாரு. என் அம்மாவை அந்த ரகுராம் அனாதன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாத ஆளு. இடியட். மாயா, வார்த்தை அளந்து பேச. வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ ரகுராம தப்பா பேசுறதை கேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சாரி ஆண்டி. அது இல்ல மாயா, என்னதான் இருந்தாலும் ரகுராம் இந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷன். அப்படிலாம் பேசக்கூடாது. உன்னோட பிரச்சனை தான் என்னன்னு சொல்லு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ஆண்டி. நான் உடனே அமெரிக்கா போகணும். 6 மாசம் இருக்க போறதா ஜானகி கிட்ட சொன்னதை மறந்துட்டியா? சொன்னது உண்மைதான். ஆனா இப்ப என்னால இருக்கவே முடியாது. நான் போய் ஆகணும். ப்ளீஸ் ஆண்டி, ஏதாவது அரேஞ்ச் பண்ணி என்ன அனுப்பி வைங்க ப்ளீஸ். சரி, கவலைப்படாத. கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். அப்ப நான் கிளம்புறேன் ஆண்டி. இருமா, ஏதாவது சாப்பிட்டு போ. இல்ல வேண்டாம், பரவாயில்ல அங்கிள், வரேன். என்ன புவனேஸ்வரி, மாயா ரகுராம திட்டினதும் டக்குன்னு டென்ஷன் ஆயிட்ட? அண்ணே, ஏன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ரகுராமன் நான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் ரகுராம் மேல இன்னும் எனக்கு மரியாதை இருக்கு. என் முன்னால ரகுராம யார் மரியாதை இல்லாம பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அத்தை, அமெரிக்காவுக்கு டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணிடவா? எனக்கும் அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதான். டிக்கெட்டும் போட வேண்டாம், நீயும் போக வேண்டாம். போய் வேலையை பாரு. பின்ன எதுக்கு அந்த பிள்ளைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க? இங்க பாருங்க, ஒன்னும் இல்லாத நேரத்துல தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதீங்க. மாயா இங்க இருக்கிற வரைக்கும் தான் அவளை வச்சு இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ண முடியும். ரகுராம விட்டும் அந்த வீட்டை விட்டும் ஜானகி அனுப்பணும்னா மாயா இங்கதான் இருக்கணும். நியாயமா பார்த்தா உங்க கோவம் ரகுராம் மேலதானே இருக்கணும். ஜானகி என்ன பண்ணா? இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கோவப்படுத்தாதீங்க. எனக்கு யாரும் நியாயம் சொல்லி தர தேவையில்லை. என் முன்னாடி நிக்காதீங்க. முதல்ல போங்க இங்க இருந்து. போமா. மாயாவோட கோவம் குறையவே கூடாது. ரகுராம் குடும்பத்து மேல அவளுக்கு கோவத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொழுந்து வெட்டி எறிகிற அவளோட கோவத்தை பயன்படுத்தி தான் அவங்கள பழி வாங்கணும். எந்த காரணத்து கொண்டும் மாயாவை அந்த வீட்டை விட்டு போக விட்டுறவே கூடாது. அப்படி என்னமா பண்ண போற? சென்டிமெண்டா அட்டாக் பண்ண போறேன். பொறுத்திருந்து பாருங்க. அம்மாவுக்கு காரியம் செய்ய போறேன்னு தெரிஞ்சும் கூட என்ன கல்ல குடிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டல்ல. உன்னை பழி வாங்காம நான் அமெரிக்கா போக மாட்டேன்டா. என்ன? ஒண்ணும் இல்ல.
ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க. போக வேண்டியதானே? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஒரு சான்ஸ்க்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினல, பதிலுக்கு வீட்டில் உள்ள அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்துறது எப்படின்னு தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. சரி சரி, லுக்கு விட்டது போதும். எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. கிளம்பு ப்ளீஸ். என்னது? நான் உன்னை லுக்கு விடுறேனா? குரங்கு கூட உன்னை திரும்பி பார்க்காது. அப்ப நீ குரங்க பட மோசம் சொல்றியா? ஏய், என்ன ஓய்? போடி போ போடி. சிரிடா சிரி, நல்லா சிரிச்சுக்கோ. நீ அழ வேண்டிய நேரம் வந்தாச்சு.